என் வாழ்க்கையில் நான் எடுக்கிற அத்தனை விஷயங்களுக்குமே எனக்கு சக்ஸஸ் கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட கடவுளுக்கு நான் சிறந்தாழ்ந்த நன்றி தெரிவிச்சுட்டேன். இந்த வியாபார வாழ்க்கை எடுக்கும்போது நான் ஒரு ஹோம் மேக்கர். மார்க்கெட்டிங் பண்ற பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு 18 வயசுல கல்யாணம், +2 முடிச்சேன். நிறைய கனவுகள் இருந்தது. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஒரு பையன் வந்து வீட்டில் பொண்ணு கேட்டாங்க, நல்ல ஃபேமிலி, ஸோ அதனால மேரேஜ் சொன்னாங்க. பட் நிறைய ட்ரீம்ஸ் இருந்தாலுமே குடும்ப சூழ்நிலை காரணமாக 18 வயசுல மேரேஜ் ஆச்சு. எந்த கஷ்டமும் லைஃப்ல இல்லை. ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் மைக்கேல் கொஞ்சம் சவுண்ட் பண்ணி மைக்கோட ஒய்ஃப்னு சொன்னா ஒரு பெரிய பெருமை, அப்படிதான் பார்த்துக்கிட்டாங்க. வருஷத்துக்கு கண்டிப்பா 2 முறை இங்க இருக்கிற ஊட்டி, கொடைக்கானல் இது ஏதாவது ட்ரிப்பு பண்ணுவோம். ஸோ லைஃப்ல எதுவுமே பெருசா கஷ்டம்லாம் இல்லை. நல்ல வாழ்ந்த ஃபேமிலி, ரொம்ப ரிச்செல்லாம் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ்ல என் வாழ்க்கையில என்ன சந்தோஷம் இருக்கோ அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு ஃபேமிலி தான். ஸோ வாழ்க்கை எல்லாருக்கும் அப்படியே ஸ்மூத்தா போகுமா? போகாது. கரெக்டா? ஸோ ஒரு 11 வருடங்கள் கடந்த நிலையில எங்க குழந்தைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் வாழ்க்கையை பெருசா புரட்டி போட்டுச்சு. பணம்னா என்ன? பணம் இல்லைன்னா லைஃப் எப்படி இருக்கும்? கரெக்டா? இன்னைக்கு என் பசங்களுக்கே வந்து பார்த்தா ஒருத்தருக்கு 25 வயசு, ஒருத்தருக்கு வந்து 23 வயசு. சரிங்களா? நிறைய எக்ஸ்ட்ரஸை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பிகாஸ் அடுத்த இந்த உலகத்தோட ஃபியூச்சர் நீங்க தான், இல்லையா? அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த 2 கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க லைஃப்ல. ஒண்ணு ரிச், இன்னொன்னு புவர். வாழ்க்கையில 2 கிளாஸ் தான். நம்மளாம் மிடில் கிளாஸ்னு சொல்லிட்டு இருக்கோம்ல சார், அது ஒரு கிளாஸே கிடையாது. ஏன்னா நம்மளாம் சமாதானத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லிக்கணும். புவர்னு சொல்ல நமக்கு தைரியம். அந்த பயம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மிடில் கிளாஸ் சொல்லிக்கலாம் சமாதானத்துக்கு. கரெக்டா? எனக்கு ஒண்ணுதான் புரிஞ்சுது. என்கிட்ட இருந்து குழந்தைக்காக அவனுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட், அந்த டைம்ல ஒரு 30 lakhs to 35 lakhs ஸ்பெண்ட் பண்றோம். கடற்கரை கையில இருக்கிறதெல்லாம் கரைஞ்சு போச்சு. நான் மிடில் கிளாஸ் புரிஞ்சுக்கல, நான் புவர்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எப்ப புவர்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் அடுத்த நிலைக்கு போகும். ஏன்னா இந்த வீட்டுல சொந்தக்காரங்க வருவாங்கல்ல, வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னடா இப்படி ஆயிடுச்சு, உங்க நிலைமை, உங்க அம்மா அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னதான் என்ன பிரச்சனையோ தெரியல, கடவுளுக்கு கோயில் போவாங்க. அவங்க வீட்டுல இருக்க என்னோட பிள்ளைங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வர ஆரம்பிச்சுட்டு, ஒருவேளை நம்ம லைஃப் இதோட முடிஞ்சிருச்சோ, நம்ம அம்மா அப்பா இதோட அவ்வளவுதானோ, பெருசா லைஃப்ல ஏதோ பெரிய விஷயங்கள்லாம் இனிமே நடக்காதோ, வரும்ல பயம். அவங்க ஆறுதலுக்கு தான் சொன்னாங்க. ஆனா அதை கேட்கக்கூடிய மனசுக்குள்ள பயம் வருமா இல்லையா? அந்த பயம் எனக்கு ரொம்ப வந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். கரெக்டுங்களா? அந்த ஒரு சாதாரண கிளாஸ்ல இருந்து கூட எங்க அம்மா அப்பா என்ன ரொம்ப நல்லா தான் வச்சிருந்தாங்க. பட் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பெருசா ஒன்றும் கஷ்டம் தெரியல. ஆனா என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லணும், இனிமே நம்ம கஷ்டப்பட போறோம். கரெக்டா? அதை சொல்ற தைரியம் எனக்கு இல்லை. ஒரு வாய்ப்பு அப்படின்னு ஒன்று கிடைச்சது. கரெக்டுங்களா? என்னோட முதல் மாத வருமானம் 20 ரூபாய். அதை பார்க்க ஒரு சிரிப்பெல்லாம் வந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இதெல்லாம் ஒரு குழப்பம். என் ஹஸ்பண்டே 50 பேருக்கு சம்பளம் கொடுக்குறாரு. ஒரு 20 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு வருமானம் வந்திருக்கு, இதெல்லாம் ஒரு வருமானமா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க. 10 லட்சம் ரூபாய் இல்ல 10 கோடி ரூபாய் பிசினஸ்ல போனா ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது வருமா சார்? போட்டதை எடுத்ததுக்கு அப்புறம் வர்றது தானே சார் லாபம். எந்த பிசினஸ் போட்டதை எடுத்துட்டீங்கன்னு சொல்லுங்க, நீ வரத லாபம் நினைச்சிட்டு இருக்கோம். சரவணா ஸ்டோர் ஓனரு சும்மா தெருவுல ஒரு கடை போட்டாரா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல, பெரிய கடை கட்டிட்டாரு. சரவணா ஓனரு வண்டி தள்ளிட்டு இருந்தாங்க கோடம்பாக்கம் பிரிட்ஜ்ல எல்லாம், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் கட்டிட்டாரு. அந்த மாதிரி இந்த காலத்துல போய் நானும் ஒரு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல கடை போடுறேன், நானும் வண்டி தள்ளுறேன் அப்படின்னு பெரிய ஆயிடலாமா? நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துல நடிக்கல. காலகட்டம் மாறி போச்சு. கரெக்டா? ஏன்னா இன்னைக்கு சரி ஒரு செலிபிரிட்டி ஆகி ஜெயிச்சிடலாமா? எக்ஸ்ட்ரா ஸ்கிரிப்ட் போல நம்ம செலிபிரிட்டி எல்லாம் பயங்கரமா இருக்கும், நல்லா இருக்கும். இன்னைக்கு சூப்பர் சிங்கர்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுல விஜய் டிவில, அந்த குழந்தைங்க பாடுது, சுசீலாமா, ஜானகி அம்மா, சித்ரா அம்மா எல்லாமே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பாடுது. ஆனா சூப்பர் சிங்கர் இந்த வருஷம் முடிஞ்சா அடுத்த வருஷம் வேற செலிபிரிட்டி வராங்க. அப்போ இன்னைக்கு செலிபிரிட்டின்றது வருடத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இருக்காங்க. அவங்களால 50,000 பாடங்கள்லாம் கிடைக்காது. கரெக்டா இல்லையா? அப்ப செலிபிரிட்டி திறமைகள் இருந்தாலும் செலிபிரிட்டி லைஃப் நமக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல, இல்லையா? அப்ப எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு 193 வருமானம், 194 வருமானம், 795. இது வரைக்கும் நான் பெருசால இந்த வியாபாரத்தை மதிக்கல. என் ஃப்ரெண்டு விலோ அவ சொன்னா அவளுக்காக ஹெல்ப் பண்ணதான்
எனக்கு வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் கூட கிடையாது. ஆனா அதுக்கு அடுத்த மாதம் ஒரு 176 460 வந்தது. அப்ப என் குழந்தை 2 மாசம் ஐசியூல இருக்கும். அந்த மாதம் எனக்கு வந்த வருமானம் என்னை யோசிக்க வச்சது. இது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு யாரும் வாங்கி எதுவுமே தரல, நான் வீட்டுக்கே வாங்கல. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி இருந்ததுக்கு எனக்கு ஒரு வருமானம் வந்திருக்கு. ஏன்னா என்னோட உழைப்பு. அதனால அவங்க எனக்கு அண்டர்ல வாங்கினா நான் 8% எடுத்தா அவங்க 5% எடுத்தாங்க. எனக்கு பேலன்ஸ் இருந்தது வந்தது ஹோல்டில் இருந்தது. அடுத்த மாசம் என் வீட்டுக்கு வாங்குற இன்கம் வந்துச்சு. எனக்கு என்ன தெரியுமா புரிஞ்சது? நம்ம ஒரு சின்னதா ஒரு எஃபர்ட் போடுறோம், அந்த எஃபர்ட்ல இருந்து சின்னதா ஒரு ரெசிடுவல் இன்கம் வந்துருக்கு. கரெக்டா இல்லையா? அப்ப நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல, இது என்ன வியாபாரம்னு புரிய ஆரம்பிச்சு பிசினஸ் சின்சியரா எடுத்துட்டேன். என்னோட கெரியரா ஸ்டார்ட் பண்ணேன். எஸ் ஆர் நோ லைஃப்ல சொல்லுவோமா சார்? உங்க ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க, புதுசா எத்தனை பேர் வந்திருக்கீங்க? உங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டதுக்காக வந்திருப்பீங்க. ஃப்ரெண்டுக்காக எஸ்லாம் சொல்ல வேண்டாம். நான் உங்களோட லைஃப் எனக்கு ஒண்ணுதான் புரிஞ்சுது. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, எதுக்காக இதெல்லாம் பண்ற? நடந்து போச்சு. உன் வீட்டுக்காரர் பிசினஸ் பண்றானே, எப்படியாவது போராட்டம் எடுத்துட்டு வந்துருவாரு. எங்க அம்மா சொன்னாங்க, குழந்தை இருக்கான், இவ்வளவு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, நீ வெளியில எல்லாம் போனா காலை வெட்டிடுவேன்னு சொன்னாங்க. யாருமே ஒத்துக்கல, யாருமே. எனக்கு ஒண்ணுதான் புரிஞ்சுது. கரெக்டுப்பா, சொல்றவங்கள எவ்வளவு தருவாங்க? இன்னைக்கு உலகத்துல ஃப்ரீயா கொடுக்குற அட்வைஸ் மட்டும்தாங்க. எங்க அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், இந்த வயசு வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கேன் ஏமா அப்படின்னு. பிள்ளைங்களுக்காக. அப்ப நான் பசங்களுக்கு உழைக்கூடாதா? எங்க மாமியார் கிட்ட போய் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நான் உங்களை அம்மா தான் கூப்பிடுறேன், இவ்வளவு நாள் எங்க கை மட்டும் தான் கொடுத்துருக்கு, இப்ப இப்படி ஏற்ற வேண்டாம்ல. அப்ப அதுக்கு நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருக்கேன், நீங்களே சப்போர்ட் பண்ணலாம், யார் சப்போர்ட் பண்ணலாம். இப்போ ஃபேமிலியில உட்காந்து பேசினேன், என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் இன்கம் 1,69,000, செகண்ட் ஃபினான்ஷியல் இயர், தேர்ட் ஃபினான்ஷியல் இயர் 27 லட்சம், ஃபோர்த் ஃபினான்ஷியல் இயர் 5th 6th 7th 8th 9th கோவிட் டைம். கோவிட் ஆஃப்டர் இன்கம் 3 crore 22 lakhs 39,000. கோவிட்க்கு அப்புறம் தான் மேட்ச்க்கே. ஏன்னா கோவிட் முன்னாடில இருந்து 15 நாள் டிராவல், 20 நாள் 25 நாள் கூட டிராவல் பண்ணியிருக்கேன். சம்பாதிக்கிறத பாதி காசு டிராவல் பண்ண காலியாகுமா இல்லையா? ஆனா அது காலியானாலும் நல்ல வருமானம் தானே. 4 லட்சத்துல பாதி போச்சுன்னா 2 லட்சம் பெரிய வருமானம் இல்லையா? கரெக்டா இல்லையா? ஆனா எனக்கு என்ன புரியல, கோவிட் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு எல்லாமே. ஒண்ணுமே நடக்கல, ஊருக்கு போகாத எங்கேயும் போக, எப்படி வியாபாரம் நடக்கும் ஒன்றும் புரியல. அப்பதான் ஜூம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோம். வைஃபைக்கு எவ்வளவு மாசத்துக்கு செலவாகும்? 2000 ரூபாய். லேப்டாப் வீட்டுல ஆல்ரெடி இருந்தது. அப்ப என்னோட மொத்த மாச பிசினஸ் செலவே 2000 ரூபாய் தான். புரியுதா? தட்னா தமிழ்நாடு கனெக்ட் ஆகுது, தட்னா ஆந்திரா கனெக்ட் ஆகுது, தட்னா கர்நாடகா கனெக்ட் ஆகுது. ஒரு ஊர்ல ஒருத்தரவே பார்க்கணுன்றதை தாண்டி மொத்த ஊரையும் ஒரு பட்டன்ல பார்க்க முடிஞ்சது. ஃப்ரீயா வீட்ல ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. இன்கம் மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்துச்சு. ஏன்? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அடுத்த 10 வருஷம் இந்த உலகத்தை ஆள போற இண்டஸ்ட்ரி $10 trillion இண்டஸ்ட்ரின்னு சொல்றாங்க. பில்லியனர்ஸ் இந்த உலகத்துல நிறைய இருக்காங்க. ஒரு பில்லியனியர்னா 10,000 கோடிப்பா. கரெக்டா? ட்ரில்லியன் அப்படின்னு இந்த உலகத்துல யாருமே இல்லை. இப்பதான் எல்லாரும் வந்துட்டு இருக்கு. அடுத்த இந்த உலகத்தோட ட்ரில்லியன் எங்க உருவாவாங்க அப்படின்னா டெக்னாலஜிலையும் ஹெல்த்லயும் இருக்கிறவங்க தான் அடுத்த ட்ரில்லியனரா உருவாவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹெல்த்துக்கு அவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி. ஏன் சார்? ஏன்னா சம்பாதிச்ச காசை மொத்தமா வயசானதுக்கு அப்புறம் டாக்டர் கொடுக்க போறோம், அதனால அவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி. கரெக்டா இல்லையா? அப்ப $1 trillion இண்டஸ்ட்ரினா WHO என்ன பண்ணுதுன்னா லாஸ்ட் இயர்ல என்ன பண்றாங்கன்னா ஸ்காட்லாண்ட்ல ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. சரிப்பா, ஹெல்த்ன்றது இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலையில தான் மக்கள் இருக்காங்க, அப்ப அதுக்கு பிரிவென்ட் பண்ணணும்ல. அப்ப அந்த இண்டஸ்ட்ரி அனலைஸ் பண்ணும்போது அப்ப ஹெல்த் வந்து $1 trillion இண்டஸ்ட்ரினா பிரிவென்ஷன் அதுவும் $1 trillion இண்டஸ்ட்ரின்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். ஒரு கடையில போய் தோசை சாப்பிடுறீங்க, நார்மல் தோசை சாப்பிட்டா 60 ரூபாய், மில்லட் தோசை சாப்பிட்டா 120 ரூபாய். ஒரு மில்லட் தோசை கொடுங்கன்னு கேட்கிறோம். ஒரு நாள் மில்லட் தோசை சாப்பிட்டா ஆரோக்கியம் வந்துடும்ல. ஆனா மைண்ட் செட். யோகா கிளாஸ்க்கு எவ்வளவு கட்டுறோம்? ஹாஸ்பிட்டல் நோய் வந்துச்சுன்னா லட்ச ரூபாய் கட்டுறோம், 10,000 ரூபாய். அது விட்டுருங்க. வரதுக்கு முன்னாடி யோகாக்கு எவ்வளவு கட்டுறோம்? ஃபிட்னஸ் சென்டருக்கு எவ்வளவு கட்டுறீங்க?
ஸ்ட்ரீட்ல உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு அந்த டைம் புரிஞ்சுது. முக்கியமா அந்த ஏப்ரல் மாதம் அந்த இன்கம் 2,43,000 கண்ணு கொஞ்சம் கலங்குச்சு. ஏன்னா உலகமே ஸ்தம்பிச்சிருந்தது. பிசினஸ் மேன் எல்லாம் புலம்புறான் ஃபோன் பண்ணி, விக்டோரியா இந்த மாதிரி ஆயிடுச்சு, பஸ் இது மூடிட்டோம், இந்த ஹோட்டலை மூடிட்டோம், இது பண்ண முடியல, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியலன்னு. எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. 10 பைசா செலவு இல்லாம இன்கம் ஏறிக்கிட்டே இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல அழிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு, அது ஹெல்த். அடுத்தது எஃப்எம்சிஜி, டெய்லி முட்டு கழிக்கக்கூடிய பொருட்கள். பாஷா சார் ரொம்ப அற்புதமாக ஒரு சிஎம்பி நடத்தினார். கரெக்டா? அதை எல்லா விளக்கத்தையும் கொடுத்துட்டாரு. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளவு பெரிய பணம் இருக்கு அப்படின்னு. நம்ம நினைக்கிற ஒரு சோப்புக்கு என்ன சும்மா ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் போதும், பெரிய பணமா? மாசத்துக்கு ஒரு சோப்பு நான் குடிக்கிறேன். கரெக்டா? உங்ககிட்ட இருந்து போனா 10 ரூபாய் 5 ரூபாய் தாயா? 100 பேர்ல இருந்து போனா, 1000 பேர்ல இருந்து போனா, கோடி பேர்ல இருந்து போனா, இந்தியால 100 கோடி பேர் சோப்பு குளிக்க மாட்டீங்களா? 100 கோடி பேர்ல இருந்து போனா ஒரு மல்டி பில்லியன் டாலர் பழகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி நீங்க இருக்கீங்க. ஒரு சாதாரண இடத்துல நம்ம இல்ல. அந்த இடத்துல புரிஞ்சுது. என்னோட ஹையஸ்ட் இன்கம் 8,39,000 கோவிட் டைம்ல தான் நான் பண்ணேன். இன்னைக்கு ஃபாரின் ட்ரிப் அப்படின்னு போயிருந்தீங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்தா 25 நாடுகள் போயிருக்கேன். பிரான்ஸ், ஆம்ஸ்டர்டாம், பெல்ஜியம், ஆஸ்திரேலியா, துபாய், சைனா, ரஷ்யா, தாய்லாந்து, டர்க்கி, இந்தோனேஷியா, லண்டன், அபுதாபி, ஸ்பெயின், பட்டாயா, மலேசியா, இதெல்லாம் டீம். இந்த 25th ஆனிவர்சரிக்கு நானும் என் கணவரும் சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தோம். இந்த ஆனிவர்சரிக்கு எல்லாரும் 25th ஆனிவர்சரிக்கு என்ன பண்ணுவோம்? வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவோம், சொந்தக்காரெல்லாம் கூப்பிடுவோம். அப்படி பொம்மை மாதிரி நாங்க 2 பேர் நிற்போம். சொந்தக்காரெல்லாம் இந்த கிஃப்ட் கொடுப்பாங்க. முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. நாங்க டயர்டா வந்துருவோம் வீட்டுக்கு. கரெக்டா சார்? என் வீட்டுக்காரர் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், வாழ்ந்தது யாருப்பா? நானும் அவரு தான். கஷ்டம், நஷ்டம், துன்பம், பிரச்சனை, அழுகைகள், சிரிப்பு, சந்தோஷம் எல்லாத்தையும் பார்த்து நாங்க 2 பேர் தான். அப்ப நாங்க வாழ்ந்த வாழ்க்கையை எல்லாரையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்றது நாங்க 2 பேரும் செலிப்ரேட் பண்ணோம். வெஸ்டீஜ் மூலமா 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நானும் என் கணவர் சுவிட்சர்லாந்துக்கு 7 நாள் ட்ரிப்பு போயிடுவோம். நாங்க வாழ்ந்துட்டோம். இது ஒரு போட்டோ இருக்குல்ல, நான் ஸ்லீவ்லெஸ்லாம் போட மாட்டேன். அங்க வந்து ஜெர்மனில வந்து செம்ம ஹீட். நாங்க கொண்டு போனதெல்லாம் கோட்டு. ஏன்னா சுவிட்சர்லாந்துல பயங்கர குளிரா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போயிட்டோம். பார்த்தா ஜெர்மனில அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு மாதிரி ஹீட். எங்களால கோட் போட்டு இருக்கவே முடியல. சோ அப்ப கொஞ்ச நேரம் கோட்டை கட்டி சரி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு. இந்த போட்டோவை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, என்னடி ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி மாதிரி இருக்கு அப்படின்னு. ஒரு 100 பேர் சேர்ந்துட்டாங்க. இந்த உலகத்துல உங்களோட செலிப்ரேஷனை நீங்க உங்களோட ஃபேஸ்புக்லயே இன்ஸ்டாலயே போடுறீங்க. யார் பாப்பா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் பாப்பாங்க. பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கும், லைக் கம்மியா இருக்கும். ஏன்? கரெக்டா? நீ ஃபாரின் போனதுக்கு, நான் ஃபாரின் போனதுக்கு தலை மேல தூக்கி உட்கார்ந்து கொண்டாடுற 10 பேர் இல்ல, தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடைக்கும். சோ அதுக்கப்புறமா ஸ்டார் க்ரூஸ் துபாய் இந்த லாஸ்ட் மார்ச் 8ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இத துறையோட எதுக்கு சொல்றேன்னா நெட்வொர்க் என்ன சொல்வாங்க, எம்மா பண்ற அது கேவலமான தொழிலா பார்க்கப்பட்ட பார்வையை மாற்றிய நிகழ்வு. என்ன அப்படி பார்வை மாறுச்சு? ஏங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் நடத்தின ஒரு மிகப்பெரிய போரம்ல ஒரு 10,000 பெண்கள் வெறும் சாதனையாளர்கள் மட்டும் வந்த அந்த கூட்டத்துல 2 சீஃப் மினிஸ்டர் கையால இந்த அவார்டு வாங்கினாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த சீஃப் மினிஸ்டர் பேசும்போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அடுத்த இந்தியாவோட எக்கனாமி பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு துறை இருக்கு அப்படின்னு சொன்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டுங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு விஷயத்தை ஷேர் பண்றேன். இப்ப நம்ம இப்படி இருக்கோம். கரெக்டா? 2035 இந்தியா எப்படி பார்க்கும்? இப்பவே யுஎஸ்ல எல்லாம் வந்து பார்த்தா காருக்கு டிரைவர் இல்லைன்னு சொல்றாங்க, ஆட்டோமேட்டிக் கார்ஸ் தான். நீங்க இப்ப சைனா போனீங்க அப்படின்னா எல்லாமே ரோபோ ஆகி போச்சு. கரெக்டா? இன்னைக்கு டெக்னாலஜி பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கு.
கூப்பிட்டு இதுங்களுக்கு அடுத்த குட்டி ஜெனரேஷனை கூப்பிட்டு என்ன காரணம் கேளுங்க. அதெல்லாம் போச்சு சார். லம்போகினி ஃபெராரி பைக் கேக்குது 5 கோடி. அப்ப கனவுகள் இன்னைக்கு ரொம்ப பெருசா இருக்கு. அந்த கனவுகளை அடையக்கூடிய வழி அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இருக்கிற இளைஞனுக்கு பெருசா இல்ல. அவன் அவ்வளவு கனவுகளோட படிக்கிறாங்க. இந்த ஒரு தம்பி சொல்லிச்சு, நான் படிச்சுட்டு 15,000 சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு. அவன் படிக்கும்போது நினைச்சிருக்க மாட்டான், எங்க அப்பா விவசாயி நிலத்தெடுத்து கூட படிக்க வச்சிருப்பாங்க நிறைய பேர் ஃபேமிலியில. நீ நல்லா இருந்தா 1 கோடி, உன் படிப்பு அந்த வேல்யூ இல்ல. அதுக்கு படிக்க கூடாதுன்னு நான் சொல்லல, படிப்பு அறிவை கொடுக்கறது மட்டும்தான். படிப்பு உன் வாழ்க்கை தரத்தையும் உங்களோட இதைய உயர்த்தறதுக்குன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய படிப்புனால என்ன பண்ண முடியல. அதுக்கு மேல வந்து நீ படிக்கணும். அதுக்கு என்ன கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி நீ கிடைக்கணும். அப்படிதான் நீ வாழ்க்கை போயிட்டு இருக்க. அவன் யோசிச்சு பாத்தீங்கன்னா 2035ல நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலை இருக்கும், நினைச்ச வேலை இல்ல, அவங்க கார்பரேட் வேற வழி இல்லாம அந்த என்ன வேலை கிடைத்தோ அது நம்ம பிள்ளைங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அவ யோசிக்க வேண்டிய விஷயம், எப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டில நான் வந்திருக்கேன். எனக்கு இந்த அவார்டு வாங்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க இந்த இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணிட்டீங்க, கரெக்டான விஷயம் தான் நீங்க நினைக்கிறீங்களா? ஆமான்னு சொல்லுங்க. ஏன்னா காலேஜ் கற்பூரம் காட்டல, கடையை திறக்கல, இன்வெஸ்ட்மெண்ட், இனோவேஷன், டாக்ஸ், ஜிஎஸ்டி, டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக், லேபர், கரண்ட் பில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ப்ரமோஷன், சர்டிபிகேஷன், ஆர்டி, மூலன்னா அதுவும் கௌதமாரி சார் இங்க வெஸ்டீஜ். இது எதுவுமே நான் பண்ணல. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? ஆனா 3 விஷயம் தான் லேர்ன் பண்ணிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, லைஃப்ல ஒரு தொழிலை நீங்க எடுத்துருக்கீங்கன்னா லேர்ன் பண்ணலன்னா அந்த தொழிலை ஜெயிக்க முடியாது. ஹேர் கட்டுக்கு உங்க ஏரியால 150 ரூபாய் வாங்குறவங்க இருக்கா, அதே ஹேர் கட்டுக்கு சிட்டில 5000 ரூபாய் வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா? ஐயா முடி வெட்ட வளர்ந்துருமா? வளர முடி 5 ரூபாய் கொடுக்குறேன் சார். ஒரு பியூட்டிஷியன் நீங்க போங்க, 5000 மேக்கப் பண்றவங்க இருப்பாங்க, 50,000 மேக்கப் பண்றவங்க இருக்காங்க. கரெக்டா இல்லையா சார்? மேக்கப் அப்படின்றது எல்லாமே லிப்ஸ்டிக், காம்பேக்ட் எல்லாம் ஒண்ணு தானே. அது என்ன 5,000 ஒருத்தருக்கு 50,000 ஒருத்தருக்கு? குவாலிட்டியா? எக்ஸ்பர்ட், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்டா? 5,000 மேக்கப் பண்ற ஆர்டிஸ்ட் வீட்டுக்கு கூப்பிட்டு லிப்ஸ்டிக் நிறைய போட்டாத, போதும் பவுடர் டெக்ல அடிச்சு நிக்கிறேன், நான் சொந்தக்காரங்க வந்து கமெண்ட் பண்ணிருக்கோம். நீ 50,000 கொடுக்குற மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட எல்லாம் வெளில பொண்ணை மட்டும் அனுப்புறேன். 50,000 பண்ணிட்டியா? அனுப்பி பொண்ணை ரெடி பண்ணி அனுப்புறோம் கூட்டு போ. கரெக்டா இல்லையா சார்? ஒரு தொழில நீங்க எக்ஸ்பர்ட் ஆனா அந்த தொழில உங்களுக்கு தேடி காசு வருது. ஒரு தொழில நீங்க எக்ஸ்பர்ட் ஆகலன்னா அந்த காசை தேடி தேடி நீ ஓட வேண்டியது. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டது, இந்த இடத்துல தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இந்த குழப்பம் தெரிஞ்சுக்கணுமா? எங்க அம்மா அப்பா படிக்க வைக்கிறது அவங்க தப்பு இல்லை, சூழ்நிலை காரணம். கரெக்டா? அப்ப படித்த படிப்பை விட அனுபவ படிப்பு நிறைய வேணும். புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க, தெரியாதுன்னு சொல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அப்ப லேர்னிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்க இம்பார்ட்டன்டா ஏன்னா நீங்க நிறைய கத்துக்கிட்டீங்கன்னா எந்த தொழிலாளர் எக்ஸ்போர்ட் ஆகுனா நீங்க எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு கத்துக்கணும், அவ்வளவுதான். ஆனா வெளியில இந்த தொழிலை கத்து எக்ஸ்போர்ட் ஆகணும்னா எவ்வளவு செலவு பண்ணணும்? யார் காதல விடணும்? எக்ஸ்பர்ட் ஆகணும்னா விடணும் மேடம். யாரெல்லாம் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அவங்க கிட்ட அதிகமா இருந்தா தொழில் கத்துக்க முடியும். கரெக்டா இல்லையா? அது எந்த தொழிலா இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. நீங்க கத்து கொடுக்கறதுக்கு அற்புதமான ஆட்கள் இருக்காங்க. மரியாதையோட உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. உங்க அப்படியே உங்க கையை பிடிச்சு கூட்டு போறேன்னா இதை விட என்ன பெரிய விஷயம் வேணும் லைஃப்ல? ரெண்டாவது டீச். கத்துக்கிட்டா மட்டும் போதுமா? கத்துக்கிட்டா மட்டும் போதுமா? கத்து கொடுக்க தெரியணும். ஏன்? எங்க ஐ எம் நாட் a salesman, I am a businessman. நான் ஒரு பொருள் அப்படிங்க சேல்ஸ் பண்ணது கிடையாது. ஏன்? கடவுள் எனக்கு 24 மணி நேரம் தான் கொடுத்துருக்காரு, அதனால நான் பெரிய கோடீஸ்வரர் ஆக முடியாது. அப்ப ரகசியத்தை கத்துக்கிட்டேன். யாரெல்லாம் 24 மணி நேரத்தை மல்டிப்ளை பண்ண கத்துக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். ஏன்னா 24 மணி நேரம் உலகம் நம்ம கிட்ட இல்ல. யாரெல்லாம் வேலைக்கு போறீங்க 8 மணி நேரம் ஓனர் கொடுத்துட்டீங்க சார், 8 மணி நேரம் தூங்கிட்டீங்க, 4 மணி நேரம் கிளம்ப
மாறிடுச்சு, அவனுக்கு மாறிடுச்சு, இவனுக்கு மாறிடுச்சு, எனக்கு மாறவே இல்லை அப்படின்னு புலம்பிட்டு மட்டும் வந்தீங்கன்னா திடீர்னு கடவுளை சொல்லி பல்லாட்டு ஒரு ஆராய்ச்சி தான் உங்ககிட்ட சொல்லணும். செய்யறதே செஞ்சுட்டு இருந்தா கிடைக்கிறது தானே கிடைக்கும். நீ ஒரு வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணி அந்த வேலைக்கு போனா இவ்வளவுதானே இன்கிரிமெண்ட் இருக்கு, அதை தாண்டி போக முடியாதுல்ல. அப்ப செய்யறதே செஞ்சா வரதானே வரும். நமக்கெல்லாம் நிறைய பழமொழிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஏழை கேட்ட வரவு கேட்ட விரல் கேட்ட என்னதான் என்னை கொண்டு உருட்டாலும் இதை சொன்னவங்க யாருன்னு பேர் சொல்லுங்க. பழமொழி கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏங்க எத்தனையோ பழமொழி சொன்னாங்க, கருத்து சொன்னாங்க. அப்துல் கலாம் எழுதுறோம், விவேகானந்தர் எழுதுறோம். ஆனா இதை சொன்னது அவங்க சொன்னது விவேகானந்தர் சொன்ன ஒரு பாடம் இது சொல்லுங்க. அப்துல் கலாம் சொன்ன சொல்லுங்க, யாருக்கும் வரலையே. ஆனா இது எல்லாருக்கும் வருது இல்ல. அவங்க இதை சொன்னவங்க யாருக்கும் தெரியணும்ல. சொல்லி வளர்க்குறாங்க. ஏங்க அவங்க யாருன்னே தெரியாது. ஏன்னா அவங்க வரலாறு படிக்கல, உருப்படலன்னு அர்த்தம். தப்பா நினைக்காதீங்க. செலவுக்கு ஏற்ற மாதிரி இந்த வரவை அமைக்கணும்னு நினைச்சவங்க முன்னாடி இருந்தவங்க ஒரு பண்ண பத்தாது, இன்னும் 2-3 பண்ணு. 500 ரூபாய்க்கு ஒரு தாத்தா கிரவுண்ட் இருக்கு, ஏக்கர் விக்குதுன்னு சொன்னாரு. இன்னொரு தாத்தா சொன்னாரு, ஆல்ரெடி எனக்கு 2 ஏக்கருக்கு எதுக்கு வேணா, நீ போய் வாங்கிட்டு போ. காசு வச்சிருந்து வாங்கல. கரெக்டா இல்லையா? இப்ப தாத்தாவெல்லாம் திட்டலாமா? ஏயா அன்னைக்கு 500 ரூபாய் விற்குது, அறிவு இருக்கா அவனுக்கு? ஒரு ஏக்கர் வாங்கி கொடுங்க, இன்னைக்கு 1 கோடி ரூபாய் விற்கிறாங்க. திட்டலாமா? திட்டலாமாங்க? நான் தான் திட்டிருக்கேன். எங்க அப்பாக்கெல்லாம் அடிவே இருக்கேன். எங்க அம்மா சொல்றாங்க, இவ்வளவு இடம் வாங்கி பண்ணி உங்க அப்பா வேணாம்னு தெரிஞ்சுட்டாரு. கரெக்டா இருக்கு, போதும், ஒரு வீடு தான் இருக்குல்ல அப்படின்னு. புரியுதா? தப்பு அவங்க மேல இல்லைங்க. பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், பேர பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்காம இல்லை. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஃபியூச்சர் இப்படி இருக்கும், இந்த மாதிரி போகும், இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வரும், என் பிள்ளைங்களாம் இப்படி கஷ்டப்பட்டு தெரிஞ்சுதான் வாங்கி கொடுப்பாங்களா இல்லையா? ஆனா நமக்கு எல்லாமே தெரியுமே. அவங்க இருக்கும்போது ஆண்ட்ராய்டு இல்ல, கூகுள் இல்ல, ஃபியூச்சர் உலகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், நம்ம லைஃப் எப்படி இருக்கும், எப்படி கஷ்டப்பட போறோம், எதுவுமே தெரியாது. இன்னைக்கு கூகுள் கட்ட உங்களுக்கு எனக்கு எல்லாமே தெரியும். அப்ப நம்ம அடுத்த ஜெனரேஷன் நம்மள கேள்வி கேட்டா நீ என்ன பண்றேன்னு கொள்ளுதாக்கு டெக்னாலஜி தெரியாதியா? தாத்தாக்கு தெரியாது, அப்பாக்கு தெரியாது, இந்த உலகம் எப்படி ஃபியூச்சர் போகும்னு தெரியாது. நமக்கு தெரியுமே. பதில் இருக்கா? பதில் இல்லைல்ல. அப்ப யோசிக்கலாமா வேண்டாமா? கடவுள் எப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காரு தெரியுமா? இதுக்குள்ள வரும்போது நான் இப்படி எல்லாம் நடக்கும், இதெல்லாம் மாறும், அதெல்லாம் நினைக்கல. பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியுது, இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை. என்ன ரிஸ்க் எடுக்க போறீங்க? அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் ரீல்ஸ் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம்ல, ஒரு வருஷத்துக்கு இருக்குங்க. ஒரு மணி நேரம் பாருங்க. நான் பார்க்க வேண்டாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா மனுஷனுக்கு கொஞ்சமா என்டர்டெயின் பண்ணுவேன். மீதி 2 மணி நேரம் இருக்கா, ஒரு 2 மணி நேரத்தை மட்டும் டைம் எடுத்துட்டு நான் என்ன நினைக்கணும்னா, எனக்கு 2 மணி நேரம் தான் 24 இல்லையா? இந்த 2 மணி நேரத்துல இதை கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு நான் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பசங்க இன்கம் சொல்லும் போது ஆசையா இருக்கு. அடுத்த ஜெனரேஷன் இவ்வளவு புரிஞ்சுட்டு வருது அப்படின்னு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பா. எல்லாரும் ஏன்னா ஒரு இளைஞன் சம்பாதிக்கும் போது இன்னொரு இளைஞன் மாறுவா. ஏன்னா இந்தியாவில் 70% இளைஞர்கள் தான் இருக்க போறாங்க. See is believing. நீங்க எத்தனை பேர் எக்ஸாம்பிளா இருக்கீங்க? இன்ஸ்பிரேஷன் சாதாரண வார்த்தை இல்லைங்க. எங்கூட நிறைய பேர் செல்ஃபி எடுப்பாங்க, நிறைய ஈவெண்ட் எல்லாம் போனோம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். அவார்ட் செரிமனியெல்லாம் போனா எல்லாரும் ஒரு போட்டோ எடுப்பாங்க. வந்து கார்ல ரொம்ப டயர்டா இருக்கும், ஒரு மாதிரி கெத்தா இருக்கு. பரவாயில்ல, நான் கூட ரொம்ப போட்டோ எடுப்பேன். இது இருக்கும், இயற்கை தானே. ஆனா என்ன தெரியுமா, இன்னொரு கருவம் இருக்கும். ஒரு நயன்தாராவோடையோ இல்ல வேற யாராவது ஒரு போட்டோ எடுக்கும்போது கனவு கண்ணீங்க செம்மையா இருக்கா அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஆனா என்னோட செல்ஃபி எடுக்கிற எல்லாரும் இன்ஸ்பிரேஷன், இந்த மேடம் மாதிரி அவங்க கனவுல வர கண்ணி, நான் கனவை உருவாக்குற கண்ணி. நல்ல விஷயம் தானே. இந்த சமுதாயத்துல மட்டும்தான் நிறைய லேடிஸ்க்கு தோணும், நம்மளாம் ஜென்ஸா ஈஸி, பசங்க ஈஸியா
பண்ணிடுவாங்க. லேடிஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம். நல்லா புரிஞ்சுக்கங்க மேடம். இந்த பசங்களே அவ்வளவு கஷ்டப்படுதுல்ல. என் கூட நிறைய ஜென்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லாருமே நல்ல வருமானத்துல இருக்காங்க. யாராவது ஒருத்தர் போய் ஏதாவது ஸ்டோரி ஏதாவது சொல்றாங்க. ஆனா ஒரு பெண் ஜெயிச்சா இந்த உலகமே குத்தி குட்டில விக்டோரியா மேடம் போகுது. ஏன்னா ஆண்கள் ஜெயிச்சாலும் ஒரு பெண் ஜெயிக்கும் போது தலையை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுது இந்த ஆண்கள் தானே. எப்படிப்பட்ட சமுதாயத்துல இருக்கும்? ஆண் ஜெயிச்சா உலகம் பாராட்டு, ஒரு பெண் ஜெயிச்சா பாராட்டுது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல பிறந்து போனா அப்ப சேனலை தாண்டினா இந்த உலகமே உங்க தலையை தூக்கி வச்சு கொண்டாடுனா சேனலை தாண்டுங்க. லாஸ்ட் வீக் இந்த டெஸ்ட் எத்தனை பேர் டியூஸ்டே பாத்தீங்கன்னு தெரியல. டியூஸ்டே மீட்டிங் எத்தனை பேர் பாத்தீங்க? அந்த பொண்ணு ப்ராப்ளத்தை மட்டும்தான் சொல்லிச்சு. ப்ராப்ளத்தோட எதுவுமே கிடையாது. ஆனா அந்த ப்ராப்ளத்தை இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப இந்த பொண்ணு 1.5 லட்சம் வாங்குது. இப்ப என்ன பண்றா அப்படின்னா செந்தூர தேவி இப்ப ஒரு மீட்டிங் எடுக்கிறான். எங்க அப்பா தொழிலாளர் இந்த பிரச்சனை, எங்க வீட்டுக்காரர் இந்த பிரச்சனை, ஒரு குழந்தை கீழே விழுந்துச்சு இந்த பிரச்சனை, ஆனா கேள்வி உட்கார்ந்து கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில ஒரு மனிதன் தோத்து போனா அவன் எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் அவன் பேச்ச கேட்க ஒருத்தர் கூட ரெடியா இல்ல. வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க உலகத்தெல்லாம் ட்ரைனிங்க. நீங்க அந்த பொண்ணு பேச தெரிஞ்சுதான் தெரியலையோ, அந்த பொண்ணு எவ்வளவு இன்ஸ்பிரேஷன் இருந்தது தெரியுமா? அந்த பொண்ணோட ஸ்பீச் இவ்வளவு பிரச்சனை தாண்டி 1.5 லட்சம் சம்பாதிக்கிறது. அதான் மேட்டர். புரியுதா உங்களுக்கு? அப்ப வாழ்க்கை ஒரு முறை தானே. ஏங்க நிறைய ஃபாரினுக்கு போகும்போது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்ப்பேன். எவ்வளவு பெரிய ஹோட்டல்ஸ், எப்படி லைஃப் ஸ்டைல் எப்படி எல்லாம் வாழ்றாங்க சார். ரொம்ப அழகா சொன்னாங்க பாருங்க. அந்த ஊட்டில ஒரு பெரிய ஹோட்டல்ல ஒரு ஃபேமிலியோட எப்பவுமே இன்னைக்கும் தங்கிட்டு தான் இருக்கா. வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை விதவிதமான கார்பெட் வாங்கி விதவிதமான ஃபாரினுக்கு போயிட்டு தானே இருக்காங்க. நீங்க சிங்கப்பூர் போகும்போது ஜோடி ஜோடியா வந்ததெல்லாம் 60 வயசு கிழவிங்க ஃபாரின்ல இருந்து. அப்ப அந்த வயசுல வந்து வாழ்க்கை என்ஜாய் பண்றோம் அப்படின்னா நம்மளாம் இந்த வயசுல எப்படி என்ஜாய் பண்ணோம்? எங்களுக்கு வயசாயிடுச்சுங்க. நாங்க போனா ஃபாரினுக்கு வேற வயசாயிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்ன பண்றது? ஆனா நீங்க போனா உங்க கிராமம் திரும்பி பார்க்குமா இல்லையா? நிறைய பேருக்கு நம்பிக்கை வருமா இல்லையா? அந்த மாதிரி இடத்துல இருக்கீங்கம்மா. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்ககிட்ட கிடைச்சிருக்குன்னா இதை சாதாரணமா பார்க்க கூடாதுல்ல. உங்களுக்கு கொடுத்த அப்ளைக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லுங்க. தெய்வம் மன்னித்த ரூபாய். கொடுத்த வாய்ப்பை கொஞ்சம் யோசிச்சேன்னா காலையில எழுந்து எல்லாரும் பல்லு விளக்குவீங்களா? குளிப்பீங்களா? பல்லு தேய்ப்பீங்களா? தேய்க்க மாட்டது யாரும் இருக்கீங்களா? பக்கத்துல யாரும் கேட்க மாட்டாங்க. வேற ஒண்ணும் இதெல்லாம் டெய்லி வீடு தொலைக்க, பாத்திரம் வாஷ் பண்ணி, துணி துவைக்க, டாய்லெட் கிளீன் பண்ணி, டீ காஃபி, ஒரு ஃபேர்னஸ் கிரீம், தாடி வளர்க்கறது ஃபேஷன்னா கூட ஒரு பாடி ஸ்ப்ரே இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணிட்டு தானே பாருங்க. இந்த நிறுவனம் என்ன சொல்றது? நீ வீட்டுக்கு வாங்கினா 1000 ரூபாய்க்கு வாங்கினா உனக்கு ஒரு லாபம் தர, 2000 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு லாபம் தர, 3000 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு லாபம் தர. வீட்டுக்கு வாங்கினா நான் பிசினஸ் பத்தியே பேசுறேன். கூகுள் பே ஒரு ஆப் வந்த போது அந்த ஆப்பை இவ்வளவு பெரிய கூகுள் பே ஒரு நாள் தேவை ஒரு என்ன தெரியுமா? 10 லட்சம் கோடி. யார் பார்த்ததுக்கு காரணம்? நீ நானும் தான். 50 ரூபாய் சொன்னா ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணினா 50 ரூபாய் வரும். 50 ரூபாய் காட்ட எல்லாமா ஃப்ரெண்டுக்கு சொல்றேனா? டிரான்சாக்ஷன் 10,000 20,000 3 ரூபாய் 4 ரூபாய் வந்துச்சு. உடனே கடை டிரான்சாக்ஷன் பண்ணுமா? உங்களுக்கு என்ன வருது? 50 ரூபாய் வராது, 3 ரூபாய் வராது. ஆனா அவன் 10 லட்சம் கோடியில இருக்கா ஒரு நாளைக்கு. உங்க மொபைல்ல இருக்க எத்தனை ஆப் இதுல என்ன பணம் வரும்? இத கையில ஒண்ணு வச்சிருக்கவே ஆண்ட்ராய்டு, அது எவ்வளவு பெரிய பொக்கிஷன் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த போன் வந்து அழிஞ்சு போறதுல நிறைய பேர் சொல்றோம். அந்த போனை வச்சு அதை ஒரு ஆபீஸா மாத்தி அது என்னோட வாழ்க்கையோட மிகப்பெரிய பாட்டு நினைச்சுன்னா அந்த போனை வச்சு எதாவது சாதிக்கும். ஏன்னா இந்த ஆப் எல்லாம் உங்களுக்கு ஒரு பணம் தராது. இப்ப நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களா வெஸ்டீஸ் ஒரு ஆப், சொல்லலாம்ல நீ வீட்டுக்கு வாங்குற எல்லாத்துக்கும் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு. அப்ப நமக்கு 50 ரூபாய் ஒரு வாட்டி கொடுத்துருக்கு வாங்குறீங்க. நீ வாழ்க்கை முழுக்க எப்பெல்லாம் வாங்குறியா அப்பெல்லாம் இந்த காசு வருது. ஒரு சோப்புக்கு 3 ரூபாய் வருது கம்மி
ஏன்னா ஒரு விவசாயி ஒண்ணு உருவாக்குறான், விற்றவன் யாரோ 1 hour வந்துட்டு போற மீடியேட்டர் தான் அவ்வளவு தெரியுமா? மீடியேட்டர் புரோக்கர்னு சொல்லுவாங்க. அது எப்படி வேணா சொல்லட்டும், என்ன வேணா சொல்லட்டும். ராமசாமி ஓனர் என்ன பண்ணாரு? ஒரு சின்ன கம்ப்யூட்டர் வச்சு படிக்கிற கீழே வச்சுட்டு என்ன சொன்னாரு? இதெல்லாம் ஒரு குழப்பான்னு கேட்டாங்க நிறைய பேர். நான் இந்த கம்ப்யூட்டரை வச்சு உலகத்தையே கனெக்ட் பண்ணிக்குவேன். நான் வீட்டில் உட்காந்து சிரிச்சோம். நம்ம எல்லாம் இன்னைக்கு சிரிக்கிறோமா? சிந்திக்கணும். அவர் உலகத்தோட நம்பர் 1 வந்துட்டு போயிட்டாரு. மீடியேட்டர் தானே. அவர் எதாவது தயாரிச்சாரா? இல்லை ஏதாவது விளம்பரப்படுத்தினாரா? விளம்பரப்படுத்துறது அவர் வேலை இல்லை, தயாரிக்கிறதும் வேலை இல்லை. மீடியேட் பண்ணாரு, அவ்வளவுதான். அவ்வளவுதானே? மீடியேட்டர் உலகத்தோட நம்பர் 1 கோடீஸ்வரன் நான் இருக்க முடியும்னா மீடியேட்டர் வேலை ஒன்றும் தப்பான வேலை இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு 2 ஃப்ரெண்டு, 2 ரிலேஷன், 2 நெய்பர் எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? எங்கேயும் போய் ரோடோடலாம் அலைய வேணாம். எல்லாருக்கும் 2 ஃப்ரெண்டு, 2 ரிலேஷன், 2 நெய்பர் தெரியும். யாருக்கும் சொத்தை எல்லாம் கேட்க வேண்டாம். யாம்பட்ட இன்பம் பெருகை பையகம், அவ்வளவுதான். எனக்கு பணம் வாங்கினது காசு வந்து போன வாங்கின காசு வரும். இதை சொல்றதுக்கு என்ன கிடைக்கும்? 6 ஃப்ரெண்டு சொல்லிட்டீங்க, 2 ஃப்ரெண்டு, 2 ரிலேஷன், 6 பேர். அவங்களுக்கும் 6 பேர் தெரியுமாப்பா? அவங்களுக்கும் 6 பேர் தெரியுமா? அவங்களுக்கும் 6 பேர் தெரியுமா? இந்த உலகத்துல எனக்கு தேவை இவ்வளவுதான். உங்க தெருவுல உலகம் இருக்காங்க. நீ உலகத்துல தேட வேண்டாம். அவங்க ஒரு 1000 ரூபாய் பணம், உன்னோட இன்கம் 1.5 லட்சம் ரூபாய். அவங்க 2000 ரூபாய் பணம், உன்னோட இன்கம் 3 லட்சம் ரூபாய். அவங்களே 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்கன்னா உங்களோட இன்கம் 6.25 லட்சம் ரூபாய். இது அப்படியே நடக்க வேண்டாம். 10ல் 1 எடுத்துக்கலாமா? எத்தனை வருஷமா படிச்சீங்க? என்ன படிக்கிறீங்க? காலேஜ் செகண்ட் இயர். எத்தனை வருஷமா படிச்சுட்டு இருக்கீங்க? 14 வருஷம். எல்கேஜி இருக்கு கரெக்டா? ப்ரீகேஜி, எல்கேஜி எத்தனை வருஷமா படிச்சுட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அப்படி படிச்சு முடிச்சா ஃபர்ஸ்ட் salary எவ்வளவுங்க? 15,000. இது மேல 1 ரூபாய் வந்துருது. வேணா குறைவா ஒரு 12,000 வரும். கரெக்டா இல்லையா? நான் சொல்றேன், இது இப்படியே நடக்க வேண்டாம். இதுல 10ல் 1 150 பேர் சார் வீட்டுக்கு 1000 ரூபாய் உங்க ஆப் மூலமா வாங்க ஆரம்பிச்சா வருமானம் 15,000 ரூபாய். நீ 18 வருஷம் படிச்சதுக்கு உனக்கு 15,000 ரூபாய் கிடைச்சது. ஒரு 150 பேர் கனெக்ட் பண்ற ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கு 15,000 ரூபாய் பாசிட்டிவா கிடைக்குமா? செய்யலாமா செய்யக்கூடாதா? அதே 150 பேரை போய் உட்கார்ந்து 1000 ரூபாய் வாங்கினா உனக்கு பெருசான பெனிஃபிட் கிடையாது. 2000 ரூபாய் வாங்கினா ஒரு கன்சிஸ்டன்சி ஞாபகம் இருக்குன்னு புரிய வச்சு அதுதான் பெரிய லாபம்னு சொன்னீங்கன்னா உங்க இன்கம் அப்படியே டபுள் ஆயிடும். கரெக்டா? 60,000 புரியுதா? எப்படி 60,000 வரும் கேட்காதீங்க. ஏன்னா நீங்க அதிகமாகும் போது கார் பண்ண ஹவுஸ் பண்ண எல்லாம் மாறுதுல்ல, அதெல்லாம் 60 ஆயிடும். அதே ஒருத்தர்கிட்ட போய் இதை விட சூப்பரா ஒரு 100 கன்சிஸ்டன்சி தான் மாசம் கண்ணுக்கு தெரிஞ்சு கையில 1000 ரூபாய் இப்படி எடுத்து வைக்கலாம். ஒரு கல்ச்சரா மாத்திக்க கேட்க அப்படின்னு புரிய வச்சு அந்த 150 பேர் மாத்திட்டீங்கன்னா உங்களோட வருமானம் 60,000 ரூபாய். ₹1 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? 1 lakh வரைக்கும் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. கோவிட் போய் எத்தனை வருஷம் ஆச்சு சார்? எத்தனை வருஷம் சார் ஆச்சு? உங்க வீட்டுல இருக்க ஏதாவது மாறிடுச்சா சார்? டிவி, பைக்கு, காரு, ஏதாவது பெருசா வீட்டுல ஏதாவது ஏசி கிசி எல்லாம் மாத்திட்டீங்க? எல்லாம் மாத்திட்டீங்களா? எல்லாம் பழசாச்சா? ஒன்னே என்ன சேர்த்து ஏன்னா 6 வருஷம் வயசாயிடுச்சு. அப்ப நான் இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் இதை டெடிகேஷனா முயற்சி பண்ணி ஒரு 150 பேர் கனெக்ட் பண்ணா உங்க வாழ்க்கை மாறுதா? என்ன செய்யக்கூடாது? இந்த பிசினஸ் இதுலதான் ஒரு கோடி சம்பாதிக்கிறது. நான் உங்ககிட்ட 10,000 பத்தி பேசிட்டு இருக்கேன். நம்மளோட மென்டர் டாக்டர் RS ராஜன் சரி இந்த வியாபாரம் ஆரம்பிச்சா என் கலர் தெரியுதா டிஃப்ரெண்ட்? எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டு இந்த போட்டோ காமிக்கல. நான் இதோட செம்மையா இருக்கும். ஏங்க இது 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க போட்டோ. அப்ப நான் செம்மையா தானே இருந்திருப்பேன். ஆனா ஏன் இருக்கேன்? கலர் மாறிட்டீங்க. இல்ல மேடம், கலர் எல்லாம் அதுதான். கலர் எல்லாம் ஒண்ணு மாறல. காசு இல்லன்னா காக்கா மாறி மாறிடும். ஏன்னா சுத்தி திரியணும். என்ன பண்றதே தெரியாது. எந்த கடவுள்கிட்ட போய் என்ன கேட்கறது தெரியாது. பயம் வந்துடும். என்கிட்ட நல்லா இருந்தப்ப செம்ம அழகா செம்ம செழிப்பா ஒரு
எப்படிதானா இப்படி ஆகல, சூப்பரா இருந்துட்டு கீழே விழுந்துட்டு திருப்பி சூப்பரா இருக்க. இன்னைக்கு நுகர்வோர் வழிகாட்டுற புத்தகம் 7 பக்கத்துக்கு என்னோட ஸ்டோரி எழுது. அதுவும் என் குழந்தை ஆக்ஷன் நம்ம சொன்னாங்க என்னன்னா தி ஆக்ஷன் உங்க லைஃப்னு. கரெக்டா? இனிமே உங்களுக்கு எல்லாம் காருன்றதெல்லாம் பசங்களை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பும், ஸ்கூலுக்கு அனுப்புற வாடகை அனுப்ப முடியாதுன்னு சொன்னாங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம். இன்னைக்கு என் குழந்தை உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் பயணம் பண்ற கார்ல பயணம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த வாழ்க்கை, இந்த வாய்ப்பு தான் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, ஏதோ மீட்டிங் வந்தோம், ஏதோ உட்கார்ந்தோம், ஏதோ உங்க போயிடாம இன்னைக்கு நான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு அற்புதமான விஷயம் கிடைச்சிருக்கு, என் கார்